வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 3 நம்ம போன கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினோம். அப்படிதானே? அலகு 3னா என்ன? நம்ம மேட்டர் அரௌண்ட் அஸ், அதாவது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இந்த பருப்பொருள்னா என்ன, மேட்டர்னா என்ன, அப்புறம் மாலிகூல்ஸ் அதாவது மூலக்கூறுகள், ஆட்டம், அணுக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னைக்கும் நாம ஒரு இம்பார்ட்டண்ட்டான அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதுதான் எலமெண்ட், தனிமம். ஹையர் கிளாஸஸ்ல இத பத்தி நிறைய படிப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டலானது, அடிப்படையானது இது. இது கிளியரா? ஓகே, ரைட். அண்ட் நம்ம லாஸ்ட் 10 மினிட்ஸ் இன்னைக்கு 1 மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். முதல் யூனிட் மெஷர்மெண்ட், அளவீட்டியல்ல உள்ள 10 1 மார்க் டெஸ்ட், சரிங்களா? அதை நம்ம லாஸ்ட் 10 நிமிஷம் ஷேர் பண்ணேன். ரைட். இப்போ லாஸ்டா நம்ம கிளாஸ்ல சொல்லும் போது பருப்பொருட்கள்லாம் மேட்டர்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் நீங்க பாருங்க. வாட்டர் பாட்டில் இருந்து காத்து, தண்ணி, எல்லாமே நம்ம சொன்னோம். அடுத்தனா இந்த பருப்பொருட்களை ரெண்டா பிரிப்பாங்க. ஒண்ணு பியூர் சப்ஸ்டன்சஸ், தமிழ்ல பாத்தீங்கன்னா தூய பொருட்கள். இன்னொன்னு கலவைகள், மிக்சஸ். தமிழ்ல மிக்சஸ்னா கலவைகள் இப்படின்னு பிரிப்பாங்க. தூய பொருள்னா அவரு பியூரா இருப்பாரு, அப்படிதானே? கலவைகள்னா எல்லாருமே சேர்ந்து இருப்பாரு அப்படின்னு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தூய பொருட்கள் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ், இந்த பியூர் சப்ஸ்டன்ஸோடைய மிக எளிமையான வடிவம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் தனிமம். அதுக்கு பேர் தான் என்ன பேரு? எலமெண்ட், தனிமம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதா? இந்த தூய பொருட்களுடைய எளிமையான வடிவம் தான் தனிமம், எலமெண்ட். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில உப்பு கண்டிப்பா சேர்ப்போம். உப்போடைய வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும், NaCl அப்படின்னு படிப்பீங்க. அதுதானே? சோடியம் குளோரைடு. இதுல Na அப்படின்னா சோடியம். சோடியம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. Cl அப்படின்னா குளோரின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குளோரின். இப்ப ரெண்டு பேருமே தனிமங்கள், ரெண்டு பேருமே எலமெண்ட். கரெக்டா? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம உப்பா மாறுறாங்க. அதனால நம்ம அதை உப்பை மட்டும் குடிக்கிறோம். ஏன்னா சோடியத்து தனியா டேஞ்சர், குளோரின் தனியா டேஞ்சர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது அவங்களோட பண்பு மாறுது, பின்னாடி நம்ம படிப்போம். ஆனா இந்த ரெண்டு பேரும் தனிமங்கள் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய எல்லா உலக உயிர் வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வாட்டர், H2O அடிமம். இதுல ஹைட்ரஜன் இருக்காரா? இதுல ஆக்சிஜன் இருக்காரா? ஓனா ஆக்சிஜன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? ஆக்சிஜன். இந்த ரெண்டு பேருமே தனிமங்கள், அப்படிதானே? இவங்க ரெண்டு பேருமே தனிமங்கள். எப்படி? அதுலயும் நம்ம தனிமங்களை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள பார்க்க போறோம். அதாவது மெட்டல்ஸ், நான் மெட்டல், உலோகம், அலோகம்லாம் பின்னாடி பார்க்க போறோம். ஓகேவா? அது மாதிரி தீபாவளி அன்னைக்கு வெடியெல்லாம் போடுவீங்க. அந்த வெடியில பாத்தீங்கன்னா மெக்னீசியம், பாஸ்பரஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விவசாயத்துல உரம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த உரமாக சல்ஃபர் பயன்படுத்துவாங்க. நாம எல்லாருமே செல்போன் வச்சிருக்கோம். அந்த செல்போன் தயாரிக்கிறதுக்கு காலியம் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. அப்புறம் நீங்க கம்ப்யூட்டர் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் சிப்ஸ் தயாரிக்க சிலிக்கான் பயன்படுத்துவாங்க. இப்படி நம்மளை சுத்தி ஏகப்பட்ட தனிமங்கள் இருக்கதான் செய்யுது, சரிங்களா? அப்ப எத்தனை தனிமங்கள் சார் உலகத்துல, எத்தனை தனிமங்கள் இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த உலகத்துல 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் சயின்டிஸ்ட்லாம். இதுல 94 தனிமங்கள் இயற்கையாவே, நேச்சுரலாவே கிடைச்சிட்டு, இயற்கையை ஆராயும் போது அவங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. மீதி இருக்கக்கூடிய 24 ஆர்டிபிஷியல், அதாவது லேப்லன்னா ஆய்வகம் தெரியும், அந்த ஆய்வகத்துல செயற்கையாக தயாரிச்சாங்க. தேவைப்பட்டுச்சு, அதுக்குனால அதை தயாரிச்சாங்க, சரிங்களா? இந்த 94 மட்டும்தான் நம்ம உலகத்துல இருக்கா அப்படின்னா, இப்போதைக்கு 94 இருக்கு. ஆனா நீங்க கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில, சயின்ஸ்ல ஆர்வம் இருக்கு, நீங்க அந்த ஃபீல்டுல ரிசர்ச் பண்ணணும்னா நீங்க ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் கூட பழகுவீங்க, பேசுவீங்க, நிறைய படிப்பீங்க.
அப்ப நிறைய ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லக்ல நீங்க ஒரு தனிமத்தை கண்டுபிடிக்கலாம். உங்க நேமை கூட அதுல வைக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேமை கூட அதுல வைக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க அந்த தனிமத்தை கண்டுபிடிச்சு நேம்லாம் வச்சு அதுல நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லணும். இந்த தனிமை இது வரைக்கும் கண்டுபிடிச்ச தனிமை இல்லை, இது புது தனிமை முடிஞ்சு நீங்க சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்களும் கண்டிப்பா ஒரு காலத்துல பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ லேப்ல தயாரிக்காங்க. இதெல்லாம் கிளியராக்கா? இப்ப இந்த தனிமம் எலமெண்ட் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படி வச்சாங்க அப்படிங்கிறதே ஆச்சரியமா இருக்கும். எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் தனிமங்கிற அப்படிங்கிற வார்த்தைய ராபர்ட் பாயில் அவர் தான் பயன்படுத்தினார். அவரோட பேரை எழுதுற ராபர்ட் பாயில் அவர் தான் வந்து இந்த பயன்படுத்தினார். முதலில் பயன்படுத்திய விஞ்ஞானி வந்து ராபர்ட் பாயில். ஓகே. அதுக்கப்புறம் வெற்றிடத்தோடைய தன்மை, வேக்யூம் உடைய தன்மையை பத்தியும் சொன்னது இவர் தான். முதல்ல சொன்னது இவர் தான். சரியா? ரைட். இப்ப இந்த 118 தனிமங்கள் நான் சொல்லிட்டேன். இந்த 118 தனிமங்களை எப்படி வகைப்படுத்துறாங்க? வகைப்படுத்தணும்ல. 118 பேர் ஒரே மாதிரியா? இப்ப நம்ம ஸ்கூல்ல மொத்த பேர் இருக்கீங்க, 100 பேர் இருக்கீங்க. ஏதோ ஒரு மீட்டிங்குக்கோ இல்ல ஏதோ ஒரு ப்ரேயருக்கோ வர சொல்றான்னு சொல்லலாம். பிரிப்பாங்க. இப்படி இந்த கிளாஸ் பிரிப்பாங்கல்ல. இப்போ 7th கிளாஸ் 6th கிளாஸ் பிரிப்பாங்க. அதே மாதிரி இந்த தனிமங்களை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா அதோடைய வேதிய பண்புகளை வச்சு, அதோடைய கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அதுக்குன்னு இருக்கும்ல, அதை வச்சு. ஸோ தனிமங்களை மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகங்கள், அதுக்கப்புறம் நான் மெட்டல்ஸ், சரியா? மெட்டல்ஸ் உலோகங்கள். இது வந்து அலோகங்கள் அப்படின்னு பேரு தமிழ்ல. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வருவாரு. இங்க 2 பேர் சொல்லிட்டா இன்னொரு ஆள் என்னன்னா மெட்டலாய்ட்ஸ். மெட்டல் பேர் மாதிரியே இருக்கும். மெட்டலாய்ட்ஸ் தமிழ்ல வந்து உலோக போலிகள். உலோக போலிகள். இந்த மாதிரி 3 வகையா பிரிக்கணும். சரியா? கிளியரா? அப்ப எதனால இப்படி பிரிக்க முடியும்? சும்மா நம்ம வந்து உங்களோட ஒரு தனிமம் கொடுக்குறாங்க, இதான் சும்மா நம்ம வாய்க்கு வந்தோம், இது மெட்டல், இது வந்து நான் மெட்டல், இது வந்து உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்ல. கரெக்டா? இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ், ஏதோ ஒரு பண்பு நம்ம பார்த்து சொல்லணும். இந்த மாதிரி பண்பு இருக்கா, இதுல வை. இந்த மாதிரி பண்பு இருக்கா, இதுல வை அப்படின்னு சொல்லணும்ல. எஸ். கரெக்டா? அப்போ அது எந்த மாதிரி பண்புங்கிற பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த உலோகங்களை பார்க்க போறோம். மெட்டல்ஸ் உடைய பண்புகள் எப்படி இருக்கு? நம்ம வீட்டுல உலோகங்கள் இருக்கு. சரிங்களா? நம்ம வீட்லயும் உலோகங்கள் இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் சொல்றது கேரக்டரை நீங்க அப்புறமா வீட்டுல போய் பாருங்க. மெட்டல்ஸ் உலோகங்கள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம், நகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளி, தங்கம், இரும்பு, அலுமினியத்துல ஆனது. கரெக்டா? அலுமினிய பாத்திரம், வீட்டுல அம்மா சொல்லுவாங்க இது அலுமினிய பாத்திரம் அப்படிப்பாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க சுத்தியால நீங்க தங்கத்து நகை அடிக்க முடியாது. பட் நம்ம இதெல்லாம் ஒரு குடத்தை லேசா சுத்தியால அடிக்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க உருட்டுறீங்க, அது தகடா மாறும். சரிங்களா? அது வந்து இன்னும் நம்ம இந்த தங்கப்பட்ட கடையில சொல்றோம், தங்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை தகடா மாத்துவாங்க. இல்ல வேற ஏதாவது சேப்பா மாத்துவாங்க. அப்படிதான் நமக்கு தேவையான ஒரு நகையை மாத்துறாங்கல்ல. இந்த மாதிரி பண்பு வந்து உலோகத்துக்கு உண்டு. அடிச்சா கரெக்டா? இந்த பாத்திரம் யோசிச்சு பாருங்க. அந்த பாத்திரம் உலகத்துல அப்படியே பாத்திரம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் இல்ல, அந்த மெட்டல், அந்த உலோகம் வந்து அதுதான் அந்த ஆட்கள், நம்ம தொழிலாளர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை நமக்கு ஏத்தாப்புல ஒரு சைஃபா மாத்தி விற்கிறாங்க. அப்ப அந்த வடிவத்துக்கு அது மாறுல. சோ இந்த தன்மைக்கு பேர் இருக்கு, அதுதான் மாலபிள். இது வந்து என்னன்னா தமிழ்ல தகடாக மாறும் தன்மை. உலோகத்துக்கு தகடாக மாறும் தன்மை உண்டு. இப்ப புரிஞ்சிருச்சா? எல்லா உலோகத்துக்கும் உண்டு, தகடாக மாறும் தன்மை உண்டு. இது புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். அதான் மாலபிள்.
ரெண்டாவது ரொம்ப ஹார்டா இருக்கும், கடினமா இருக்கும். சரியா? பளபளப்பா இருக்கும். அதாவது பளபளப்பு அப்படின்னா சைனி அப்படின்னு சொல்லலாம், இல்ல லஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ் வந்து பளபளப்பு. நீங்க பார்க்கக்கூடிய உலோகம் எல்லாமே பளபளப்பா இருக்கும். ஆனா இதுக்கும் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு, விதிவிலக்கு உண்டு. சோடியம். இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் சோடியம். சோடியம் வந்து ரொம்ப மென்மையான உலோகம். அது பளபளப்பா இருக்காது, ரொம்ப மென்மையான உலோகம். சரிங்களா? அதை கத்தியால கூட வெட்டிடலாம். ஓகே. ஆனா இவர் ஹார்டு. பொதுவாக அலுமினியம், தங்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டு. கரெக்டா? அதே போல நீங்க பாதரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் பார்த்திருக்கலாம். அப்படிதானே? பாதரசம், மெர்க்குரியுமாங்க இங்கிலீஷ்ல. மெர்க்குரி தவிர மற்ற எல்லா உலோகங்களும் அறை வெப்பநிலையில ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடு. இதை தவிர, சரிங்களா, இதை தவிர மற்ற எல்லாருமே சாலிடா இருப்பாங்க, திண்மமா இருப்பாங்க. மெர்க்குரி மட்டும்தான் திரவ நிலையில இருக்கும். லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு உலோகம் மெர்க்குரி, பாதரசம். இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்ட ஒன்னோடு, நிறைய போட்டி தேர்வுல கேட்ட ஒன்னோடு இது. அறை வெப்பநிலையில் ரூம் டெம்பரேச்சரில் உலோகமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா பாதரசம். மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா சாலிடா இருப்பாங்க. இவர் மட்டும் தான் லிக்விடா இருப்பார். கிளியரா? அதே மாதிரி டக்டில் அப்படின்னு ஒண்ணு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். இந்த டக்டில் அப்படிங்கிறது என்னன்னா கம்பியாக நீட்ட முடியும். நீங்க தங்கத்தை பார்க்கலாம், தங்கத்தை வச்சே நம்ம எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணலாம். தங்கத்தை அப்படியே கம்பியா நீட்டுவாங்க, பார்த்துருவீங்க. அப்படிதானே? அதுக்கப்புறம் இவர் வந்து இது வந்து கம்பியாக நீட்டும் தன்மை தமிழ்ல. சரி, அது ரொம்ப லென்த்தான வேணும்னாலும் இல்லை, ஆனா உங்களுக்கு புரியுதுன்னு நான் சொல்லிடுறேன் தமிழ்ல. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு குட் கண்டக்டர்ஸ், அதாவது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நல்லா கடத்துவார் உலோகம். குட் கண்டக்டர் ரெண்டுமே, வெப்பத்தையும் ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் நன்றாக அவர் வந்து கடத்துவார். ஸோ இவற்றை நீங்க தட்டும் போது டங் அப்படின்னு ஒரு ஒலி வரும். நீங்க ஒரு ஸ்பூனை தட்டி பாருங்க, டங் அப்படின்னு ஒரு ஒலி வருதா? நம்ம ஸ்கூல்ல பெல்லு போட்டிருப்பாங்க, அது ஒரு உலோகம் தானே. அதை அடிச்சோன்னா டங்னு வருதா? இதெல்லாம் உலோகத்துடைய பண்புகள். இப்போ உலோகத்துடைய பண்புகள் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு நம்புறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறதுல அளவுங்கள் பார்ப்போம். மெட்டல் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்பெல்லாம் அந்த டங்குன்னு இருக்கணும், சைனியா இருக்கணும், ஹார்டா இருக்கணும் அப்படிலாம் நம்ம சொன்னோம். இப்போ நான் மெட்டல்ஸ் போலாமா? நான் மெட்டல்ஸ்ங்கிறது அலோகங்கள். இவர் எப்படிலாம் இருப்பாரு? கண்டிப்பா உலோகத்துக்கு ஆப்போசிட்டா இருக்க போறாரு. என்ன பேர்ல அலோகம் அப்படி வந்துட்டா. சோ இவரு டல்லா இருப்பார், பளபளப்பற்றது, சாஃப்டா இருப்பார், மென்மையா இருப்பார். அவர் ஹார்டுனா இவர் மென்மையா இருப்பார். ஆனா இதுலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. யாருன்னா டைமண்ட், வைரம். இவர் வந்து ஒரு அலோகம் தான்ப்பா, இவர் வந்து நான் மெட்டல் தான். ஆனா படுபயங்கரமா நல்ல பளபளப்பா இருப்பார். வைரம் என்னைக்கா பளபளப்பு இல்லாம இருந்திருக்கா? பளபளப்பா இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்னதுமா, உலகத்திலேயே மிக கடினமான இயற்கை பொருள் டைமண்ட் தான். இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருளே பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான பொருள் டைமண்ட் தான். டைமண்ட சும்மா கத்தியாலலாம் வெட்டிட முடியாது, அந்த அளவுக்கு ஹார்டா இருப்பாரு. ஸோ இவர் தான் ஒரு எக்ஸப்ஷன், ஒரு விதி விலக்கு. யாரு? அளவுங்கள்ல. சரிங்களா? அப்போ இதை ஞாபகம். இந்த மாதிரி தனியா ஒருத்தர் தள்ளி நிக்கிறாருன்னா அவரை அடிக்கடி ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அப்படிதானே? அதுக்கப்புறம் அளவுங்கள் பாத்தீங்கன்னா போன தடவை மெட்டல் அப்படின்னு சொல்லும் போது உலோகங்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே சாலிடா இருந்தாங்க, மெர்க்குரி மட்டும் தான் மாறி இருந்தாரு. ஆனா அளவுங்கள் 3 வடிவிலும் இருப்பாங்க. திண்மமா இருப்பாங்க, அதாவது சாலிடா இருப்பாங்க, நீர்மமா இருப்பாங்க, வாயுவா இருப்பாங்க. 3 நிலையுமே இருப்பாங்க. சாலிடு, லிக்விடு, கேசியஸ் ஸ்டேட்ல. கேசியஸ்ல இருப்பாங்களா? இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் சொன்னா, OH எல்லாம் சொன்னா, இவங்க எல்லாம் அலோகங்கள் தான், நான் மெட்டல் தான். இவங்க வாயு நிலை. கரெக்டா? வேற கார்பன், சி எப்படி போடுவோம்ல கார்பன், அப்புறம் எஸ் போடக்கூடிய சல்பர், இவங்க எல்லாம் லிக்விட், இவங்க எல்லாம் சாலிட்ல இருப்பாங்க, திண்ம நிலையில இருப்பாங்க. காப்பர், சல்பர்லாம். சரியா?
இதே மாதிரி திரவ நிலையில இருக்கக்கூடிய நீர்ம நிலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு அலோகம் வந்து புரோமின். ஸோ இவரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதையும் அடிக்கடி ஒன்வேல கேட்பாங்க. திண்ம நிலையில நீர்ம நிலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு அலோகம் புரோமின் தான். புரோமின். ஓகே, அது மட்டும்தான். அண்ட் இவங்க பொதுவாக வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது. அதாவது இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புவர் கண்டக்டர்ஸ் அப்படிம்பாங்க. புவர் கண்டக்டர்ஸ்னா போன தடவை குட் கண்டக்டர் பார்த்தோம், அதுக்கு ஆப்போசிட். இவர் வந்து வெப்பத்தையும் கடத்த மாட்டாரு, மின்சாரத்தையும் கடத்த மாட்டாரு. ஆனா இதுலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. யாருன்னா கிராஃபைட். இந்த பேரை கேள்விப்பட்டனே உங்களுக்கு ஞாபகமே, கிராஃபைட்னா யாருன்னு? எஸ், நம்ம பென்சிலோட முனையில இருக்குல்ல ஒரு கருப்பு துண்டு, அதான் கிராஃபைட். அது கார்பனுடைய ஒரு வடிவம் தான் கிராஃபைட். அது மின்சாரத்தை சூப்பரா கடத்தும். நீங்க ஒரு 2 ஒயர்ல கனெக்டரா அதை யூஸ் பண்ணா கூட அது வழியா மின்சாரம் பாயும். ஓகேவா? ஸோ அவர் மட்டும் விதி விலக்கு. அது நான் அதனால பிராக்கெட்ல போட்டிருக்கேன். சரியா? ஸோ நீங்க வந்து அவர் தனியா அப்படிங்கிறத படிச்சுக்கணும். ஏன்னா மொத்தமா நான் மெட்டல் பவர் கண்டக்டர் இருப்பாங்க, கிராஃபைட் மட்டும் தனியா இருப்பார். இப்போ இந்த 2 வகைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு ஆளு மெட்டலாய்ட். இவரை பத்தி ஒரு 2 லைன். இவரு பேர்ல இருக்கு மெட்டலாய்ட், மெட்டல் அப்படின்னு வருதா? ஏன் சார் அந்த நேம சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவர் வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா உலோக போலிகள். உலோக போலிகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா அவர் வந்து ஒரிஜினல் கிடையாது. கரெக்டா? அப்போ அவர் என்ன பண்றாரு? உலோகத்தை மாதிரி கொஞ்சம் காப்பி அடிக்கிறாரு அர்த்தம். உலோக போலிகள். அவருடைய பண்புகள் எப்படின்னா ஒரு ரியலா இல்ல. என்ன சார் அப்படி என்னன்னா இருக்கு? ஃபர்ஸ்ட், இவர் வந்து உலோகத்துடைய பண்புகளை பெரும்பாலும் இவர் காட்டுவாரு. கொஞ்சோண்டி அளவு பண்புன்னு இருக்கும். அதாவது ஒரே ஆளு 2 பேர் பண்பையும் காமிப்பாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உலோகம் அப்படின்னா அவர் ஒரு விதமான பண்பை காமிச்சாரு, அலோகம்னா அவர் ஒரு விதமான பண்பை காமிச்சாரு. ஆனா இவரு மெட்டலாய்டு உலோக போலிங்க 2த்தையும் காமிப்பார். அதாவது 2 கெட்டப்பையும் போட்டிருக்க மாதிரி. அப்படி இருக்காங்களா? எஸ், இருக்காங்க. யாருன்னா சிலிக்கன், அதுக்கப்புறம் போரான், போரான், அதுக்கப்புறம் ஆர்சனிக். பாத்தீங்கன்னா எவ்வளவுனா இருக்காங்கன்னு. ஆர்சனிக், ஆண்டிமணி, இந்த மாதிரி சில தனிமங்கள் இருக்காங்க. ஸோ இந்த உலோக போலிங்களை பாத்தீங்கன்னா அவங்க பளபளப்பா இருப்பாங்க, அதே நேரத்துல சாஃப்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் கேரக்டர் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி உலோகங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஹார்டா இருந்தாங்க, பளபளப்பா இருந்தாங்க. டல்லா இருந்தாங்க, அப்புறம் சாஃப்டா இருப்பாரு அளவுங்க. ஆனா இவர் எப்படி பாரு, உடையும் செய்வாரு, ஈஸியா உடஞ்சிருவாரு. ஆனா அதே நேரத்துல பளபளப்பா இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் உலோக போலிகள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஒரு வேர்ட் வேர்ல்ட் ஆக்டிவிட்டி காமிக்கிறேன். இந்த வேர்ட் வேர்ல்ட் ஆக்டிவிட்டியில நீங்க வந்து இப்ப நம்ம பார்த்ததை சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். எப்படி இருக்கும் உலோக மெட்டல்ஸ், எப்படி இருக்கும் நான் மெட்டல்ஸ், எப்படி இருக்கும், எல்லாத்தையும் ஒரு டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு நம்ம எக்ஸாம் போகலாம். சரியா? ஓகே, ரைட். ஸோ இப்போ கிளிக் பண்ணிடுறேன். இந்த வந்துட்டா இதுல பாருங்க என்னன்னா மெட்டல்ஸ் ஆர் அப்படின்னு போட்டிருக்கேன். மெட்டல்ஸ் எப்படி இருக்கும்? லெட்டு, கோல்டு, காப்பர், சில்வர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ மெட்டல்ஸ் பத்தி நம்ம படிச்சதுல அவர் ரொம்ப சைனியா இருப்பார், பளபளப்பா இருப்பார். அது ஒண்ணு. பிரிட்டில் அப்படின்னா உடையக்கூடியவர். அவர் உடைய மாட்டார், ரொம்ப ஹார்டா இருப்பான்னு சொன்னேன். சாஃப்டா இருக்க மாட்டாரு. என்ன நான் மெட்டல் சாஃப்டா இருப்பார். நான் கண்டக்டர்ஸ், அவர் வந்து அலோகம் தான், நான் கண்டக்டர் கடத்த மாட்டாரு. டல்லா இருப்பாரு, அவரும் அலோகம் தான். செமி கண்டக்டர் அவர் தான் உலோக போலிகள்ல பார்ப்போம். சரிங்களா? அப்ப இதுலயே மெட்டல்ஸ் ஆர் அப்படின்னு போட்டா உலோகங்கள் அப்படின்னா இதை நீங்க பாக்கலாம், எல்லாமே பளபளப்பா இருக்காங்க. கோல்டு, காப்பர் எல்லாமே பளபளப்பா இருக்காங்க. அப்போ சைனி போட்டலாமா? டிக் அடிச்சலாமா? எஸ், குட். நெக்ஸ்ட் ஒன் வேர்டு என்ன வரும் பார்ப்போம். நான் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டா இருப்பாங்களாம், பிரிட்டில் உடையவாங்களாம், சைனி பளபளப்பா இருப்பாங்களாம், குட் கண்டக்டர்ஸா, செமி கண்டக்டரா, மாலபிளா தகடாக மாறுவாங்களாம். ஸோ இதுல எது நான் மெட்டல்ஸா வரும்? அவங்க ஹார்டா ரொம்ப கடினமா இருப்பாங்களா? இல்ல. வெரி குட். குட் கண்டக்டர்ஸ் நன்றாக கடத்துவாங்களா? இல்ல. செமி கண்டக்டர் அது வந்து நம்ம பின்னாடி சிலிக்கான் அதெல்லாம் வரும். அப்படின்னா ஆர்சனிக் அதெல்லாம் பார்ப்போம். மாலபிள் தகடாக மாறுவாங்களா? உலோகங்கள் தான் தடாக மாறும். ரைட்டு. சைனியா இருப்பாங்க, பிரிட்டிலா இருப்பாங்க. சைனி வராது. எஸ், ஏன்னா அவர் வந்து பளபளப்பா இருப்பாருன்னா இருக்க மாட்டார், டல்லா தான் இருப்பார். அப்ப இவர் தான் கரெக்ட். பிரிட்டில் உடைஞ்சிருவாரு. நான் மெட்டல் வந்து ஈஸியா உடைவார். கிளியரா?
மெட்டலாய்ட்ஸ் ஆர், மெட்டலாய்ட்ஸ்னா உலோக போலிகள் சொன்னேன். இப்போ சொன்னோம்ல, நான் உங்களுக்கு நேம் எழுதிப்பட்டேன்னா சிலிக்கான், போரான், ஆன்டிமனி, ஜெர்மானியம் எழுதிப்பட்டோம்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பிரிட்டில் உடையவங்களா, குட் கண்டக்டர்ஸா, சைனியா, டக்டிலா, மாலபிளா அப்படின்னு கேட்காங்க. ஸோ இவங்க எல்லாமே என்னது? செமி கண்டக்டர்ஸ், அதாவது குறை கடத்திகள்மாங்க. இதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி படிப்பீங்க. பட் இதை வார்த்தை மட்டும் தெரிஞ்சுங்க. அவரும் ரொம்ப நல்லாவும் கடத்த மாட்டாரு, போராவும் கடத்த மாட்டாரு. அப்படி மெட்டல்ஸ் ஆர் டக்டில், தகடாக மாறுறது. நம்ம அந்த கம்பியாக மாற்றுவாங்கல்ல, அதான் டக்டில். சரிங்களா? கம்பியாக நீட்டுவாங்க. டல்லு, பிரிட்டில், உடஞ்சிருவாங்க. செமிகண்டக்டர்ஸ் ஆல்வேஸ் இந்த கேசியஸ் ஸ்டேட். இல்ல, அவர் எப்பவுமே சாலிடா இருப்பாரு. ஒரே ஒருத்தர் தான் எக்ஸப்ஷன். அப்படிதானே? சாஃப்ட். அப்ப இதுல பார்க்கும்போது உலகங்களை நீங்க கம்பியை நீட்டுவீங்க. ஸோ அவரு டக்டில். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இது வந்து மெட்டாலாய்ட்ஸ் அப்படிங்கிறது எங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய பீரியாடிக் டேபிள்ல மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் நடுவில் இருப்பாங்க. உலோகத்துக்கும் அளவுக்கும் நடுவில் இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் புரியுதா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். அதுல ஒன் வேர்டு நம்ம பார்க்க போறோம். ஸ்கிரீன் தெரிஞ்சுதா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ். ஸோ டேட்டை போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் அளவீட்டியல், மெஷர்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு மதிப்பெண் வினா இருக்கும். ஆல்ரெடி எப்படி எழுதுன்னு தெரியும் உங்களுக்கு. கொஸ்டின் வித் ஆன்சர். கரெக்டா? physical quantity which cannot be expressed in terms of any other quantities are known as, வேற எந்த இயற்பியல் அளவாலும் குறிப்பிடப்பட இயலாத இயற்பியல் அளவுகள் டேஸ் எனப்படும். என்ன என்ன வரும்? டேட்டை போட்டுக்கோங்க, அளவீதியம் போட்டுக்கோங்க, இது எழுதிக்கோங்க. கொஸ்டின் வித் ஆன்சர் எழுதணும். சரியா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு 40 செகண்ட் 45 செகண்ட் தருவேன். ஓகே, ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்ம போக போறோம். என்னோட ஸ்கிரீன் சப்போஸ் தெரியலனா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் இதுதான். செகண்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். The SI unit of area is dash. பரப்பளவின் SI அலகு டயஸ் ஆகும். பரப்பளவின் தமிழ் ஸ்டூடெண்ட் தமிழ் மட்டும் எழுதினா போதும், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மட்டும் எழுதினா போதும். சரியா? ரெண்டுத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின் வித் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஆன்சரை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் முடிய போது. இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். மூணாவது கொஸ்டின். The volume of irregularly shaped object can be found using measuring cylinder and dash. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் கன அளவை அளவிடும் உருளை மற்றும் டேஷை கொண்டு கண்டறியலாம். இந்த ஒன்னோடு எல்லாமே உங்க புக்ல உள்ளதான் எடுத்திருக்கேன், புதுசா எடுக்கல. உங்க புக்ல உள்ள அத்தனை லைன் ரீட் பண்ணீங்கன்னா அந்த 10 ஒன்னோடுமே வரும். பட் அதை ரீட் பண்ணும். அப்படிதானே? ஸோ பார்த்துக்கோங்க. டைம் முடிய போது. இதுக்கு உண்டான கொஸ்டினுக்கான டைமு. எஸ், ஓகே, குட். இப்போ 4வது கொஸ்டின் போகலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியாக எழுதலாம். 1 லிட்டர் டேஷ் சிசி. 1 லிட்டர் டேஷ் சிசி.
எழுதிட்டீங்களா? ஓகே குட். இப்போ 5வது கொஸ்டின், அதுவும் ஈஸியான ஒரு எழுதுக்கு ஈஸியானது. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டேஸ். அடர்த்தி என்பது நிறைவை டேஸ். ஈஸியா எழுதலாம், அப்படிதானே? குட். கொஸ்டினும் சேர்த்து எழுதிக்கோங்க, ஆன்சரும் சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகே, ஓகே குட். 6வது கொஸ்டின், அதுவும் ஒரு சின்ன கொஸ்டினாக இருக்கும். த SI யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ், அதாவது அடர்த்தியின் SI அலகு. அடர்த்தியின் SI அலகு. எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நீங்க இந்த ஒன் வேர்டை மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல இந்த யூனிட்ல கேட்கக்கூடிய ஒன் வேர்டு உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாமே கேத்தமா எடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டா. இது போக நம்ம வரக்கூடிய கிளாஸ்லனா அடுத்தடுத்த யூனிட்ல ஒன் வேர்டு படிக்கும் போது உங்களுக்கு சூப்பரா எக்ஸாம் சூப்பரா எழுதலாம். ஓகே, SI யூனிட் ஆஃப் டென்சிட்டி எழுதிட்டீங்களா? ஓகே குட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது 2 மார்க்கா கூட கேட்பாங்க ஒண்ணு. The average distance between the earth and the sun is called one dash. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு ஒரு டேஷ் எனப்படும். டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு உண்டான அந்த டைம் முடிய போகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மாத்தலாமா? ஓகே, 8வது கொஸ்டின் போக போறேன். 1 லைட் இயர் டேஷ் ஈக்குவல் டு மீட்டர். ஒரு ஒளியாண்டு டேஷ் மீட்டர். எழுதுங்க, டைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எழுதுங்க. 8வது கொஸ்டின். ஒன் லைட் இயர், ஒரு ஒளியாண்டு மீட்டரில் சொல்லணும். ஆல்ரெடி அந்த புக்ல அந்த வேல்யூ இருக்குல்ல. ஓகே, இதுக்கு டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9வது கொஸ்டின் போலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். த நியரஸ்ட் ஸ்டார் டு அவர் சோலார் சிஸ்டம் இஸ் டேஷ். நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் எது? கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. ஸோ இதுக்கு உண்டான டைம் முடிய போகுது. எஸ், ஓகே குட். லாஸ்ட் கொஸ்டின், 10வது கொஸ்டின். A substance that has more density is called dash. அதிக அடர்த்தி கொண்ட பொருள் டேஷ் எனப்படும். இதுதான் 10வது கொஸ்டின். 10 கொஸ்டின் எழுதிக்கோங்க. உங்கள்ட்ட வேற எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தது ஒன் வேர்ட்ல டவுட் இருக்கா அப்படின்னா நீங்க சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹோம்ஒர்க் அதான் டிக்டேஷன் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஒன் வேர்ட் டெஸ்ட் வைக்கிற இன்னைக்கு டிக்டேஷன் ஒர்க்கு கிடையாது. ஏன்னா இதுல நீங்க ஆல்ரெடி எழுதுறீங்க. ஹோம்ஒர்க் என்னன்னா உலோகம் அலோகம் இந்த இதை வேறுபாட்டை நீங்க எழுதிட்டு வரணும். உலோகம் மெட்டல்ஸ் நான் மெட்டல் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், அந்த பண்புகள் அப்படிங்கிறத. அப்புறம் ரெண்டுலையுமே எக்ஸாம் இதுல எக்ஸாம்ல என்னெல்லாம்
கார்பன், ஆக்சிஜன், இந்த மாதிரி உங்களுக்கு புக்ல படிச்ச எக்ஸாம்பிள், நீங்க இதுல உலோகத்துக்கு 2-3 எக்ஸாம்பிள், அளவுக்கு 2-3 எக்ஸாம். இதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ இப்போ அந்த 1 மார்க் டெஸ்ட்னால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே ரைட். ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லையா? சரிப்பா, கிளாஸ் நினைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.